அது இல்லாம இப்ப வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம். அது புரியல. திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. அந்த கட்சியை தான் ரெட் ஜெயிண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. திடீர்னு எதுக்குப்பா அவர் காந்தியவாதி மாதிரி ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. திடீர்னு பெரியாரிஸ்ட்ங்கிறாரு, திடீர்னு காந்தியவாதிங்கிறாரு. அந்த கூட்டணி நாளைக்கு எதுக்கு அந்த மீட்டிங்னா என்ன ஒரே குழப்பமா இருக்குல்ல. அதனால எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரே ஸ்டேஜில் ஏத்திடுறாங்க. அதுக்கு ஒரு காந்தியை கொண்டு வராங்க. நேத்து வரைக்கும் காந்தியை பத்தி யாரும் தமிழ்நாட்டில் பேசினதே இல்லை. ஆனா திடீர்னு கமலஹாசனை கூப்பிட்டு, அண்ணா நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஒரு காந்தி மீட்டிங் போட்டுருங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க மாதிரி ஸ்டேஜில் நிடுவோம். காந்திவாதி மீட்டிங்கு முக ஸ்டாலின் திமுக கூப்பிடுறீங்களே, அவர் உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தூக்கி அடிக்க வந்துருவார். தமிழ்நாடு முழுசும் டாஸ்மார்க் 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணிட்டு. காந்தியோட அடிப்படை கொள்கை என்னப்பா? மதுவுக்கு எதிரானது. ஆனா நாளைக்கு காந்தியவாதி மீட்டிங் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்குகிறார், துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்குகிறார். ஏன் டாஸ்மார்க் பத்தி பேசுறேன்? வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம், தருமபுரி, கடலூரிலிருந்து எல்லா ஊரும் இன்றைக்கு ஏன் வறுமையில் இருக்கு? அதிகமான டாஸ்மார்க் 20,000 கோடி இருக்குமான சேல்ஸ் இங்கதான் இருக்கு.